அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய ஒரு ஹதீஸ் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தூய்மையான உழைப்பு. யார் தூய்மையான உழைப்பில் ஒரு பேரீச்ச பழத்தின் மதிப்புக்கு தர்மம் செய்தாரோ அல்லாஹ் தூய்மையானதை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை அல்லாஹ் தனது வலக்கரத்தால் ஏற்றுக்கொண்டு பிறகு உங்களில் குதிரை குட்டியை நீங்கள் வளர்ப்பது போன்று அதன் நன்மையை மலை போல் உயரும் அளவுக்கு வளர்த்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் புகாரி 1410, முஸ்லிம் 1842 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸோட விளக்கத்தை காண்போம். மறுமையில் வெற்றி பெறுவதற்கு தர்மம் செய்வது முக்கியமானதாகும். அந்த தர்மம் நல்வழி உழைப்பின் மூலம் வந்த பொருளாக இருக்க வேண்டும். ஏனெனில் அல்லாஹ் நல்வழியில் உழைத்து அதன் மூலம் செய்யும் தர்மத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்வான். ஹராமான மார்க்கம் தடுத்த வழியில் சம்பாதித்து கொடுக்கும் தர்மம் எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே நேரத்தில் ஹலாலான மார்க்கம் அனுமதித்த வழியில் சம்பாதித்த பொருள் மிக மிக சிறியதாக இருந்தாலும் அல்லாஹ் அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏராளமான நன்மைகளை பதிவு செய்கிறான். எனவே மார்க்கம் அனுமதித்த வழியில் மட்டுமே உழைத்து தர்மம் செய்து மறுமையில் வெற்றியடையவும். எதை கேட்டோமோ நம் உள்ளங்களை அல்லாஹ் செவியுற்றோம் கற்றுப்பற்றோம் என்று மாற்றுவானாயாக கூறி வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.